ஹலோ நண்பர்களே, என் பேர் சூர்யா. நான் இங்கே உங்களுக்கு node.js டியூட்டோரியல் சீரீஸ் எடுக்க போகிறேன். ஸோ இது முதல் இன்ட்ரோ. இதில் நம்ம கோடிங் ப்ராக்டிஸ் எதுவும் இருக்காது. பட் சின்னதாக அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு என்ன வேணும், என்ன இன்ஸ்டால் பண்ணணும், என்ன எடிட்டர்ஸ் வேணுங்கிற விவரத்தை இந்த சேனலில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ நான் போட போகிற ஃப்யூச்சர் பதிவுகள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்ந்து அந்த பெல் ஐக்கானை அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தொடர்ந்து வரக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதில் பயன் பெற்றிருக்கலாம். சரி, அப்போ நம்ம node.js என்னங்கிறது பார்ப்போம். node.js ஒரு சர்வர் இது கூகுள் செய்யக்கூடிய ஒரு சர்வர் இது. ஸோ அதுக்குள்ளே டீட்டெயிலாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீ ரிக்வசிட் என்ன, அதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சரி, அப்போது இதுக்கு ப்ரீ ரிக்வெஸ்ட்ங்கிறது உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லெவலில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு அட்வான்ஸ் லெவலில் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் என்னன்னு கற்றுக்கிட்டு தான் அப்புறம் நோடு கற்றுக்க முடியும். சரி, ஓகே. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ node.js சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் node.js.org.in. அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அதில் ரெக்கமெண்டட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட இன்ஸ்டாலேஷன் என்ன ஃப்ளோவோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு தடவை இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது உங்களோட டெர்மினலில் செக் பண்ணுங்கள். நான் இங்கே மேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் மேக் டெர்மினல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் நோட் வின்னு அடிச்சிங்கன்னா அதை நோடோட வேர்ஷன் என்னங்கிறது அதில் வரும். சேம் டைம் நீங்கள் npm அப்படின்னு வெர்ஷன் போட்டிங்கன்னா npm ஓட வெர்ஷன் என்னங்கிறது வரும். ஸோ இது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா விண்டோஸோட கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இது வேர்ஷன்ஸ் வரும்போது நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு கரெக்டாங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். VS கோடுங்கிற ஒரு எடிட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போத டைமில் இந்த VS கோடுங்கிறது ஒரு பாப்புலரான எடிட்டர். நிறைய டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அட்வான்ஸ் லெவலில் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பாப்புலர் எடிட்டருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம கோடிங் பண்ணுற டைமில் உங்களுக்கு நான் சில விஷயங்கள் அதில் சொல்லித்தரேன். அடுத்தது அந்த VS கோடு நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இடம் code.visualstudio.com போனீங்கன்னா அதில் உங்களுக்கு டவுன்லோட் கிடைக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதே இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நம்ம நோடு என்னங்கிறது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த நோடுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் நம்ம பேசலாம், முன்னாடி இப்போ இருக்கிற விஷயங்கள் பேசலாம். ஸோ பேசிக்காக நம்ம ஆஸ் எ யூஸராக கிளைண்ட், இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம கிளைண்ட் சைட் ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கிளைண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா தேவைப்பட்டுச்சு, ஏதாவது ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம், அது சர்வர் ஹேண்டில் பண்ணுது. அந்த சர்வர் டேட்டா பேஸ் கிட்ட பேசுது, அதுக்கப்புறம் அது தேவையான டேட்டா எடுத்து நமக்கு கொடுக்குது. அந்த டேட்டா திரும்ப கிளைண்ட்டுக்கு வருது. கிளைண்ட் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த UI ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது அந்த நோடு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு இந்த சர்வர் பண்ணக்கூடிய வேலை நம்மளால் செய்ய முடியாமல் இருந்தது. அதாவது மற்ற லாங்குவேஜ் இப்போது ஜாவா இல்லை C++ங்கிறது அதனால ஒரு ஃபிசிக்கல் ட்ரைவில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ இல்லை அதை டெலீட் பண்ணவோ இந்த மாதிரி
அதுக்கு அதனால பண்ண முடிஞ்சது. ஜாவாஸ்கிரிப்ட்னால அது பண்ண முடியாது. ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்துட்டு ஹார்ட்வேரோட ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நோட் வந்துட்டு இதை வந்து ரிசால்வ் பண்ணும். இப்போ வந்து மற்ற சர்வர் பண்ணக்கூடிய வேலை வந்துட்டு இந்த node.jsங்கிற விஷயம் வந்து பண்ணும். ஸோ நம்ம வந்து இந்த node.js வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம கோட் எழுத முடியும். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நோடுக்கு புரியும். நோடு வந்து இப்போது சர்வர் என்ன வேலை பண்ணுதோ அந்த வேலையே வந்து நம்ம node.js நமக்காக பண்ணித்தர முடியும். சரிங்களா? அப்போ அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி சாத்தியமாகுது? முன்னாடி எப்படி சாத்தியமாகலைன்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து V8 இன்ஜின்ங்கிற விஷயத்தை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த V8 இன்ஜின் அப்படின்னா இப்போது லெட்ஸே இந்த குரோமோட ப்ரௌசர் இருக்குது இல்லைங்களா? அந்த குரோமில் வந்து முன்னாடி நம்ம HTML ஜாவாஸ்கிரிப்ட் என்னெல்லாம் எழுதினாலும் அது அந்த ஜாவாஸ்கிரிப்டே வந்து எழுதியிருக்கிறது வந்துட்டு C++ வச்சு தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த V8 இன்ஜின் வந்து இந்த ப்ரௌசருக்கு ஆல்ரெடி யூஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன ஜாவாஸ்கிரிப்ட் இங்கே டைப் பண்ணாலும் அது வந்து V8 இன்ஜினுக்கு போகுது. அதை வந்து V8 இன்ஜின் வந்துட்டு அதோட C லைப்ரரி எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதனால் அதனால் C லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி என்ன வேணுமோ அந்த ப்ராசஸை பண்ணி நமக்கு திருப்பி கொடுக்க அதனால் முடியுது. ஸோ கூகுள் வந்துட்டு இந்த node.jsங்கிற சர்வர் கிரியேட் பண்ணி இந்த சேம் இன்ஜினை அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு அதனால C++ கூட கன்வெர்ட் பண்ணி C++ கோடாக கன்வெர்ட் பண்ணி அதனால் பேச முடியும். அப்படி ஒரு திறன் வரும்போது அது வந்து சர்வராக யூஸ் பண்ண முடியுது. நம்மளால் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து சர்வரில் கோடு எழுத முடியும். முன்னாடி அந்த ஆப்ஷன் இருக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போது என்னெல்லாம் வந்து மற்ற லாங்குவேஜில் பண்ண முடியுமோ அது நம்ம node.jsலேயும் பண்ணலாம். ஓகே. ஸோ இது போக வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது வந்து கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்கு பிளாக்கிங், அன்பிளாக்கிங், நான் பிளாக்கிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் IO அப்படின்னு சொல்லுவோம். ஐனா இன்புட், ஓனா அவுட்புட். சரிங்களா? ஸோ நான் பிளாக்கிங் அண்ட் பிளாக்கிங் இதோட டிஃப்ரென்ஸ் என்ன பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 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 இல்லுஸ்ட்ரேஷனை பார்ப்போம். ஓகே. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தரேன். அதை நம்ம வந்துட்டு node.jsோட வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே 2 டேபிள் இருக்குது. ஸோ லெட்ஸே நம்ம ஒரு டேபிள் உட்காடுறோம். அப்புறம் வேறு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து டேபிள் 2ல் உட்காடுறாங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு கிச்சன் இருக்குது. அப்புறம் இந்த எல்லோ கலர் தெரியறவங்க வந்து ஒரு வெயிட்டர்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஸோ அந்த வெயிட்டர் வந்து இந்த டேபிளில் கஸ்டமர் வந்தோடனே வர்றாங்க. வந்துட்டு ஒரு ஆர்டர் எடுக்கிறாங்க டேபிள் 1ல். ஆர்டர் எடுத்துகிட்டு அவங்க கிச்சன் போகிறாங்க. கிச்சன் போயிட்டு அவங்க கொடுத்த ஆர்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. அது ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ அது ப்ரிப்பேர் ஆகி முடிகிற வரைக்கும் இந்த வெயிட்டர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. அது அந்த ஃபுட்டு கிடச்சதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் வந்து டேபிள் 1ல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் வந்து டேபிள் 2 போகிறாங்க. டேபிள் 2ல் திரும்ப ஆர்டர் எடுத்து திரும்ப அதே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்து அதை முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டபுள் டைம் எடுக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அதனால என்ன ஆகும்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிபடுது. அதோட வெயிட்டிங் டைம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அது வந்து பிளாக்கிங். இப்போ நம்ம பார்த்த மாடல் பேர் தான் பிளாக்கிங் IO. ஸோ நோடு வந்து நான் பிளாக்கிங் IO ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படின்னா இந்த வெயிட்டர் வந்து ஒன் டைம் வரும்போதே 2 பேர்கிட்டையும் ஆர்டர் எடுக்குது. ஆர்டர் எடுத்துகிட்டு அது நேராக கிச்சனுக்கு போகுது. ஸோ அந்த ஆர்டர் எடுத்து கொடுக்க அது ஒரு த்ரெட்டுன்னு நம்ம சொல்லலாம். அந்த த்ரெட்டு சிங்கிள் த்ரெட்டாக இருக்குது. சிங்கிள் த்ரெட்டாக போயிட்டு அங்கே வந்து ஒரே அடியாக ஆர்டர் கொடுத்துட்டு அந்த ஆர்டரில் வந்து லெட்ஸ் ஒரு சிக்கன் பிரியாணி இருக்கலாம். ஒன்று வந்துட்டு ஒரு சூப்பாக இருக்கலாம். ஸோ வந்து எது வந்து முதல் முடியுதோ அதை எடுத்து டெலிவர் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சூப்புங்கிறது சீக்கிரம் நடந்துடும். ஸோ சூப்பை வந்து முதல் டெலிவர் பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி வந்து திரும்ப டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது. நம்ம வந்து இன்னொரு ஆள் வந்துட்டு ஒன்று முடியறதுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எது முதல் முடியுதோ அதை வந்து முதலே கொடுத்துருவாங்க. ரைட். அப்போது வந்து நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா இது சிங்கிள் த்ரெட். முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் போச்சு, இங்கே ஒரு ரிக்வஸ்ட் போச்சுன்னா
அது வந்து த்ரெட்டு வந்துட்டு ஒவ்வொரு செப்பரேட் த்ரெட்டாக போகுது. அப்படி இருக்கும்போது என்னன்னா, த்ரெட் மல்டிபிள் ஆக ஆக வந்துட்டு அது அவ்வளோ சர்வர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். இது த்ரெட்டு கன்சியூம் பண்ணும். பட் இங்கே இதில் நோடில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ ஒரு சிங்கிள் த்ரெட்டு தான் போது அங்கே உங்களுக்கு வந்து இந்த சர்வரோட யூசேஜ் கம்மியாகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு இது ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து நோட்.js பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதில் நம்ம நேரடியாக கோடில் போய் ஒவ்வொன்றா செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அது என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபைடாக இருக்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வரை பார்க்கும் வரைக்கும் பாய் பாய். நான் உங்கள் சூர்யா.